பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். ஒரு ரவுடியை பிடிக்க முடியாமல் ஒட்டுமொத்த சென்னை போலீஸ் படையும் 15 வருடங்களாக திணறி வருவது புலனாய்வு விசாரணையின் லட்சணத்தை தெளிவாக புரிய வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை சம்பந்தமாக இதுவரை 20ற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் சில முக்கிய நபர்களை கைது செய்யாமல் போலீஸ் கோட்டை விட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஏற்றுவாக சிக்கியவன் தான் ரவுடி சம்போ செந்தில். தூத்துக்குடி மாவட்டம் தாண்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சம்போ செந்திலின் இயற்பெயர் ஐயாசாமி செந்தில் தான். ஐயாசாமி செந்தில்குமார் சம்போ செந்திலாக மாறி தற்போது போலீஸ் ரெக்கார்டில் சம்பவம் சிவ செந்திலாக மாறியிருக்கிறது. தென் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சம்போ செந்தில் வடசென்னையின் முக்கிய தாதாவாக ரவுடி புள்ளியாக உருவெடுத்தது வரை ஏகப்பட்ட கதைகள் போலீசின் குறிப்புகளில் குவிந்து கிடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சம்போ செந்திலின் ஜாதகத்தை தவிர மொத்த பின்னணியும் நுனி விரலில் இருந்தும் கூட அவனை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவது ஆச்சரியமே. ஆரம்பத்தில் தென் மாவட்ட பிரபலமான ரவுடி புள்ளி வெங்கடேச பண்ணையாரின் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த சம்போ செந்தில் அப்போதே ரவுடி கல்வெட்டு ரவியின் வழக்குகளுக்கு வழக்கறிஞராக ஆஜராகி வந்திருக்கிறார். வழக்குக்கு ஆஜராவதன் மூலம் ரவுடிகள் நட்பை பெருக்கிக் கொண்ட சம்போ செந்தில் கங்கா சந்திரமுகி ஆனதைப் போல ரவுடியிச தொழிலை கையில் எடுத்திருக்கிறார். தனது ரவுடி ராஜ்யத்தை வளர்க்க வடசென்னையை அடித்தளமாக அமைத்துக் கொண்ட சம்போ செந்தில் தனக்கென ஒரு படையை வைத்துக் கொண்டு கூலிப்படை தலைவனாக உருவெடுத்தார். 2015ஆம் ஆண்டு மகாபலிபுரத்தில் வழக்கறிஞர் காமேஷ் கொலை வழக்கில் இருந்துதான் போலீஸ் வட்டாரத்தில் ரவுடி சம்போ செந்தில் என்ற பெயர் அடிபட தொடங்கியது. அதே போல 2020ஆம் ஆண்டு சென்னை தேனாம்பேட்டையில் காவல் நிலையம் வாசலில் வைத்து ரவுடிகள் சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி ஆகிய இருவரும் சென்ற காரில் குண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்த வழக்கிலும் சம்போ செந்தில் தான் முக்கிய மூளையாக செயல்பட்டான். அதற்கு பிறகு அடுத்தடுத்து சம்போ செந்தில் மீது 5 கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகள் பதிவானாலும் அவனை நெருங்க முடியாமல் போலீஸ் திணறி வந்த சூழலில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும் சம்போ செந்திலின் தலையீடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்போ செந்திலின் பெயர் அடிபட தொடங்கியதும் இந்த முறை எப்படியாவது பிடித்து விடலாம் என நம்பிக்கையோடு காவல்துறையும் களத்தில் இறங்கியது. முதலில் வெளி மாநிலங்களுக்கு தப்பி சென்றதாக தகவல் வெளியானது. பின்னர் வெளிநாடுகளுக்கே தப்பி சென்றதாக சொல்லப்பட்டது. சம்போ செந்திலுக்கு நெருக்கமான வழக்கறிஞர் வட்டாரத்தை தோண்டிய போலீஸ் மொட்டை கிருஷ்ணன் என்பவனை சுத்து போட்டது. ஆனால் காவல்துறை தன்னை நெருங்கி வருவது தெரிந்து மொட்டை கிருஷ்ணனும் துபாய்க்கு தப்பி ஓடிவிட்டான். அத்தோடு சம்போ செந்திலுக்கு சென்னையில் இருந்து ஹவாலா மூலமாக பணம் டிரான்ஸ்பர் செய்து வந்த ரிஸ்வானும் துபாயிலேயே தஞ்சமடைந்த நிலையில் சம்போ செந்தில் மட்டுமல்லாமல் சம்போ செந்திலின் நெருங்கிய வட்டத்தை கூட போலீஸ் நெருங்க முடியாமல் தவித்து வருகிறது. துபாயில் இருந்தே ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்ட ரவுடி சம்போ செந்திலை துபாயில் வைத்தே தூக்கி விடலாம் என நினைத்து 2 ஆய்வாளர்கள் அடங்கிய குழு துபாய்க்கு பறந்தது. அதிதீவிர ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு ஆய்வாளர் சசிராஜன், திருவான்மியூர் காவல் ஆய்வாளர் முகமது புகாரி ஆகிய இருவரும் சேர்ந்து சம்போ செந்திலை தேடி துபாய்க்கு சென்ற நிலையில் 4 நாட்களாக தேடி பார்த்தும் எந்த துருப்பும் கிடைக்காமல் திரும்பி வந்து விட்டது அந்த இன்ஸ்பெக்டர் டீம். சம்போ செந்திலை பிடிக்க வெளிநாடு பறந்த தனிப்படை போலீசாருக்கு துபாயை சுற்றி பார்த்தது மட்டுமே மிச்சம். இது ஒரு பக்கம் இருக்க சம்போ செந்திலின் மனைவி நாயிஸ் கர்மியாவை கூட விசாரணை வளையத்தில் போலீஸ் கொண்டு வந்தது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே இருவரும் பிரிந்து விட்டதால் மனைவி மூலமாக கூட காவல்துறைக்கு க்ளூ கிடைக்கவில்லை. இன்னும் முக்கியமாக ஒரே இடத்தில் இல்லாமல் நாடு விட்டு நாடு என தப்பி ஓடி வரும் ரவுடி சம்போ செந்திலின் M78027271 என்ற எண் கொண்ட பாஸ்போர்ட் கூட கடந்த மார்ச் மாதமே காலாவதி ஆகிவிட்டது என்ற நிலையில்
அப்போதும் கூட போலீசாரால் சம்போ செந்திலை கண்டுபிடிக்க முடியவில்லை. காலாவதியான பாஸ்போர்ட்டை வைத்து எப்படி நாடு விட்டு நாடு சென்று போலீசுக்கு டிமிக்கு கொடுக்க முடியும்? அப்படியென்றால் சம்போ செந்தில் கள்ள பாஸ்போர்ட்டில் ஆள்மாறாட்டம் செய்து நாடு விட்டு நாடு தப்பி வருகிறானா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மொட்டை கிருஷ்ணன் போன்ற சில வழக்கறிஞர்களை தனது கைக்குள் போட்டு வைத்திருக்கும் சம்போ செந்தில் அந்த லாயர்ஸ் மூலமாகத்தான் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். காவல்துறை வட்டாரத்தில் ரியல் கோஸ்ட் என அழைக்கப்படும் சம்போ செந்தில் கோஸ்டை விட மோசமாக போலீசுக்கு தண்ணி காட்டி வருகிறார். சுமார் 15 ஆண்டுகளாக போலீசின் கிரைம் ரெக்கார்டில் சம்போ செந்தில் பெயர் இருந்தும் அவனை பிடித்து ஜெயிலில் அடைக்க முடியவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு சம்போ செந்திலை பிடிக்க எவ்வளவோ தனிப்படை அமைத்தும் அவனை பிடிக்க முடியாதது போலீசார் மீது விமர்சனம் எழ காரணமாக மாறியிருக்கிறது. ஒரு ரவுடியை பிடிக்க முடியாமல் இத்தனை ஆண்டுகளாக தவிக்கும் அளவுக்கு போலீசின் புலனாய்வு விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு சம்போ செந்தில் எங்கே இருக்கிறான் என்பதே உறுதியாகாத நிலையில் இனிமேலாவது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழுந்து சம்போ செந்திலை பிடிக்க போலீஸ் தீவிர நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இறைக்காக காத்திருக்கும் புலி போல சம்போ செந்திலுக்காக காத்திருக்கும் சென்னை போலீசுக்கு பசி ஆறுமா பட்டினியே மிஞ்சுமா என்பது அடுத்தடுத்த நடவடிக்கையில்தான் தெரிய வரும். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்